ஒரு கூட்டத்துல போய் அவர் பாரதியார் பத்தி பேசுறாரு, தப்புன்னு சொல்லுங்க, சரி சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் எப்படி சொல்லுங்க? அந்த பேர் எப்படி சொல்லுங்க? ஒரு ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கை அவர் ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறினாருன்னு போட்டாங்க. எனக்கு சம்பந்தமே இல்லங்க. நீங்க ஒர்க் பண்ண பத்திரிக்கை தான் சார். நான் ஆர்எஸ்எஸ் மேடைன்னு சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் அவங்க என்ன சொன்னாங்க, பரிவார அமைப்புல இருக்குன்னு சொல்லுங்க. போற வரும் போல நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? ஆர்எஸ்எஸ் பத்திரிகையில் எழுதிருக்கான்னு சொன்னீங்க. சந்தடி சாக்குல தினமலர் பத்திரிகை சொல்லவா? என்னன்னாலும் பேசுறீங்களா? நெவர் ட்ரை திஸ் வித் மீ. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே சார். அரசியல் ஏங்க, நான் ஒரு செகண்ட் யோசிக்கல. சந்தடி சாக்குல சொல்றீங்க. நான் ஏதோ ஆர்எஸ் பத்திரிகை, நீங்க வேலை பார்த்த பத்திரிகை மட்டும் தான் சுதாரிச்சேன். நான் தினமலர்ல தினத்தந்தில வேலை பார்த்தேன். எந்த பத்திரிகையில வளர்த்திருக்கேன்? இந்த பத்திரிகையில வந்து ஆர்எஸ் பிஜேபி ஆதரவு பத்திரிகை தானே சார் இது. நீங்க திமுக ஆதரிக்கிறீங்க, சொம்பு இல்ல கொடம்ன்றீங்க. நீங்களா நடுநிலையாளர். நீங்களா நடுநிலையாளர். டிஎம்கே அப்படிதான் சப்போர்ட் பண்ணுங்க. நடுநிலை பத்திரிகை. பிஜேபி சொன்ன ஒரு சரி சொன்னா உங்களுக்கு வந்து சொம்பு. இல்ல, அந்த பத்திரிகையில குறிப்பிட்ட செய்தியை நான் எடுத்து வச்சு சொல்றேன். தினமலரை ஆர்எஸ் பத்திரிகை எப்படி சொல்லுவீங்க? நீங்க வெளியில மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க. நீங்க திருப்பி நீங்க பாப்பீங்க. திமுக வந்து கொள்ளையடிக்கிற கட்சின்னு ஏடிஎம்கே சொல்லும். அதை நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் இனிமே சொல்லுவியா? 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 வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே. வெளியில என்ன வைக்கிறாங்களோ அதை தானே நான் கேள்வியா வைக்கிறேன். ஆமா, மக்கள் கருத்தை தான் நான் கேள்வியா வைக்கிறேன். நீங்க யாருக்கு ரெப்ரசன்ட்? ஆமா, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? பொது பார்வையை நான் கேள்வியா தான். பொது பார்வை எப்படிங்க இருக்கு? எப்படிங்க இருக்கும்? என்ன யாருக்கு சொன்னா? உங்கள்ட்ட எத்தனை பைட் வாங்கிருக்கீங்களா? நீங்க கருத்து கணிப்பு நடத்திருக்கீங்களா? 51% மக்கள் சொல்லிருக்காங்களா? சும்மா வந்து கீழே கமெண்ட் போறா நீங்க வச்சுட்டு நீங்க கீழே கமெண்ட் போடுறீங்க. என்ன கமான் பெட்டரா சொல்லிக்கங்க. கவலைப்படாதீங்க. திருப்பரங்குன்றத்துல நிலைப்பாடு எடுக்காதவர் விஜய் சார். எதுல எடுத்தாரு? ஆனாப்பழுவுல எடுத்தாரா? ஆனாப்பழுவு எடுத்தாரா? இல்ல. ஆனாப்பழுவு பத்தி டிஎம்கே பேசிருக்கா? ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. எதடா சொல்ல வேணாங்கற? எதையுமே சொல்லிடாதீங்க. ஆனாப்பழுவு தடுத்து இருக்கா? தனி சட்டம் கொண்டு வரதுக்கான வேலைகள்ல இருக்காங்க. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். ஆனாப்பழுவு என்ன சட்டம் கொண்டு வருவீங்க? ஆனாப்பழுவுல இருந்தா தூக்கு தண்டனை போட்டுருவீங்களா? அது ஏற்கனவே இருக்கு. கொலை பண்ணா தூக்கு தண்டனை ஏற்கனவே இருக்குல்ல. நான் ஆணப்படுகொலைக்கு 2 தடவை தூக்குல போடுவீங்களா? சும்மா ஏதாவது சொல்லிட்டு ஒரு ஏமாத்துறதுக்கு ஒரு பேர் வை, ஒரு சோறு வை, அது மாதிரி வச்சிருக்கு. என்ன பண்ணி ஆணப்படுகொலை என்ன பண்ணி தடுத்திருக்கீங்களா? குறைச்சிருக்கீங்களா? ஏத்திருக்கீங்களா? சேலத்தில் கோயிலுக்குள் சென்ற பட்டியலின வாலிபரை அசிங்கமான ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி திமுக ஒன்றிய செயலாளர் திட்டி தீர்க்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? திமுக ஒன்றிய செயலாளர் மாணிக்கத்தை தற்காலிகமாக நீக்குவதாக திமுக தலைமை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தற்காலிகமாக பதவியில் இருந்த நீக்கம் செய்யற, இடைநீக்கம் செய்யற தற்காலிகமா கிளம்புக்க. இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. வேங்கவேல் சம்பவத்தோட இறுதி நிலைமை நீங்க ஏத்துக்கிறீங்களா? யார் அண்ணன் விடுதலை செய்தி நீங்க விட்டுருங்க. வேங்கவேல் சம்பவத்துல இன்னைக்கு தமிழர் நிலைப்பாடு விடுதலை செய்தி ஏற்கும் சொல்லுங்க. அந்த நாய் கொடுக்கிற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. என்ன பழப்படா இது? நாங்குநேரில் வெட்டப்படும் நீதி கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? விடுதலை செய்தியில கூட இருக்குது. என்ன பண்ணிருக்கு? விஜய் கிட்ட இதெல்லாம் எந்த நிலைப்பாடுமே இல்லையேன்னு நான் சொல்லும்போது யார்ட்டையுமே இல்ல. விஜய் என்ன கேக்குறீங்கன்னு கேக்குறீங்க. காங்கிரஸ் நிலைப்பாடு இருக்கா? காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் கொல்லப்பட்டாருங்க. காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சிருக்கு? தமிழ்நாட்டு நடக்கிற காமராஜ் ஆட்சி சொல்லிட்டு உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. குறைஞ்சபட்சமா அவங்களுக்கு ஆதரவாவது போய் நிக்கிறாங்க சார் இந்த கட்சிகள்லாம். சார் உங்க மாவட்ட தலைவர் கொல்லப்பட்ட இன்னைக்கு நீதி கிடைக்கல சார். கொன்னது யாருன்னே தெரியல சார். ரைட் சார். அவங்க தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்றீங்க. அந்த இறந்த உயிருக்கு நியாயம் செஞ்சிருக்கீங்களா சொல்லுங்க. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க.
அத மாதிரி உங்களுக்கு வந்து விடுதலை தாவேக்கா செய்யணுமா? பீகாரை பிடிச்சிட்டோம், அடுத்து வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு அமித்ஷா பீகாரை தக்க வச்சிருக்காங்க. பீகாரை பிடிக்கல. பீகார் வந்து ஏற்கனவே அவங்கள்ட்ட ரைட் சார். அவரு அமித்ஷா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் அவர் சொல்லிருக்க மாட்டார். நீங்க போய் பாருங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? அமித்ஷா தப்பா பேசுறாரு. அவர் பீகாரை தக்க வச்சு சரி, பீகாரை தக்க வச்சிட்டோம், அடுத்து வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு அப்படின்னு எங்க டார்கெட்னு அமித்ஷா சொன்னார்ல. என்ன நேரம் இங்க ஓடியாடுறாங்க? பின்னால உருவில காணா. அந்த ஊர்த்தி நான் தானா? யாத்தியா சுதாரமா போச்சுக்கோ. அவங்க வந்து இந்நேரம் ஒரு தெளிவுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் அலையன்ஸ் வரும் அப்படிங்கிற நினைப்புல வந்து விஜய் இருந்தார். அது பாத்துட்டீங்களா? அதை நீங்க மறக்க மாட்டீங்களா? ட்வீட் போட்டது வந்தது, சக்கரவர்த்தி போய் பார்த்ததெல்லாம் அதை நான் சொன்னேன். கூட்டணி அதனால வரமாட்டாங்க. ஐயோ பாவம், நீங்க பச்சுங்க. நீங்க உங்களுடைய விசுவாசத்தை காட்டிருங்க. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணுமில்ல. நான் சொல்ல வர்றது, காங்கிரஸ் போக நினைச்சது இன்னமும் போல. எனக்கு தெரிஞ்சு டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர் சொன்னது, காங்கிரஸ் கூட்டணி அமையாதுன்னு சொல்ல முடியாது. ஈவன் நவ் ஐ வுட் நாட் ரூல்ட் அவுட் அப்படின்னாரு. என்னுடைய கைகளோடு நான் வருவேனா, முழுதாக வருவேனா அப்படின்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் என்னைக்குமே கை நம்மளை விட்டு போகாது. இங்க இருந்த இடது கை எங்கயா? ரெட்டப்பாலத்துக்கிட்ட அது விழுந்துச்சே, எடுத்துக்கலையா நீங்க? பென்சில் பாக்ஸ் இந்த மாதிரி சொல்றேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆனா அதிமுக வந்து அவர் வரலான்னு விரும்பலாம். அது ஒன்றும் குழப்பம் கிடையாது. ஜெயிப்பு தான் தேவை. உங்க யாரை எதிர்த்து ஆட்சிக்கு வந்தாங்களோ காங்கிரஸ் திமுக வந்துக்கலாம். குளப்பள்ளி சமுத்திரம் அதிமுக திமுக சேர்ந்துக்கலாம். கொள்கை எதிரியா கூடிய விடுதலை சித்தன் காங்கிரஸ் சேர்ந்துக்கலாம். அப்ப விடுதலை தாவேக்காவும் அதிமுக சேரக்கூடாதா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னது? தாவேக்கா அதிமுக சேரட்டும் சார். நல்லா சேருவாங்க. எதிர்பார்க்கறாங்க விஜய்க்கு அப்படின்னா பிஜேபி கழட்டி விடுற மனநிலையிலும் இருக்காங்க. அப்படி 2026 பிஜேபி அதிமுக ஒன்றாக இருக்கும். சுத்த தங்கண்டா நீ. தங்கம். எக்ஸ்கியூஸ் மீ, 5 பஸ் வருமா? அதை எங்களை பிரிச்சு விட்டு தான் கேட்பியா? சுத்திட்டு வந்து கேட்க மாட்டீங்களோ? ஓகே, நீ வாடா தங்கம். நம்பர் 2 இருந்தா நம்பர் 1 ஆக முடியும். ஓ, அப்ப நம்பர் 1க்கு அவர் முயற்சி பண்ணலையா? நம்பர் 2 முடிச்சாதாங்க நம்பர் 1 வர முடியும். என்னங்க நீங்க 18 படி இருக்கு, 2வது படி ஏறினா 4வது படி ஏற முடியும். ஓ, அப்ப 18ஆம் படிக்கு ட்ரை பண்ணலையான்னு நான் இந்த இவ்வளவு புத்திசாலித்தனமா கேட்டா நான் சொல்றது. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். திரு சீமான் அவர்கள் பாரதியார் புகழ் பாட RSS மேடையில் ஏறினார். ஆனால் பாரதியார் RSS நடத்துச்சு அந்த நிகழ்ச்சி. RSS துணை அமைப்பு, RSS அமைப்பாக காட்டிடணும். எனக்கு வாய்க்கு வந்தாலும் என்கிட்ட பேசக்கூடாது. மாதேஷ் வந்து திமுக உறுப்பினர். யாரு? நான் இல்லையே. நான் சொல்றேன் இல்ல, நான் சொல்றேன் திமுகவுடைய கொள்கை அடிப்படை உறுப்பினர் நீங்க. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு இல்லையா? இல்ல. எப்படி இல்ல சொல்றீங்க? நான் உறுப்பினர் கிடையாது சார். என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம் இருக்கு? இவ்வளவுதான் கரெக்டா வந்தீங்கன்னா அதுதான் நான் உங்கள்ட்ட கேக்குறேன். RSS உடைய அமைப்பு ஒரு அமைப்பு நீங்க சொல்றீங்க. அந்த அமைப்பு RSS அமைப்பு நீங்க எனக்கு ப்ரூஃப் காட்டு. நான் வந்து ஒன்னு சொன்னா நீங்க சம்பந்தமா இருப்பீங்க. நீங்க கோட்ஸைக்கு அப்படி தான் RSS இருப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் நீங்க RSS உங்களுக்கு வந்து பொழுது நான் ஏற்கனவே சொன்னல. ஓட்டன்னு வச்சுக்க. என்னடா அந்நியதாங்காரன் இருக்கா? ஏடா நீ பண்ண தவறுல வாந்தி எடுத்துட்டு இருக்கா? அதுக்கு நானே பொறுப்பாக முடியும்? அன்னைக்கு அப்படிதான் வந்து அந்த சாணியை மிச்சம் இருக்கேன். அதுக்கு என்னதான் காரணங்கிறான்? அது மட்டுமா? அன்னைக்கு வந்து கரண்ட் பில் கட்டாம பேசி கட்ட பிடிக்கிட்டு போயிட்டான். அதுக்கு நான் தான் காரணங்கிறான். ஹிந்து, இந்தியா, பிஜேபி, பிராமின் அடிச்சா எவனும் கேட்க மாட்டான். RSS மேடையில ஏறிட்டாரு. எவ்வளவு யாரும் கேட்க மாட்டாங்க. பாரத பிரதமர் திமுக தவறு செய்து சொல்றாரு. திமுக தமிழர்கள் தவறு செய்யறான்னு சொல்றாங்க. எங்க நீங்க தான் தமிழர்களா? எனக்கு புரியவே இல்லையே. நான் எப்ப சொன்னேன்? என்ன பேச்ச மாத்திர நீ? நான் மாத்திரீனா என்ன மாத்திடுவாரு? தம்பி நீ கூட்டிட்டு தம்பி. நான் வேற ஆளாச்சு. பாவிகளா, அதுக்கு ஏன்டா என்கிட்ட மாறி மாறி பேசுறீங்க? வாய்க்கு வந்தாலும் பேசி பழகாதீங்க முதல்ல. சார் RSS பத்திரிக்கை சொல்லுதுன்றீங்க. 16 வருஷம் அங்க வேலை உழைச்சிருக்கேன் நானு. சொல்லுவீங்களா நீங்க RSS பத்திரிக்கைன்னு? தினமும் அவங்க என்ன எழுதுறாங்கன்னு நானும் பாக்குறேன் சார். ஏன் உரிமைங்க? முரசொலி எழுதுறாங்க, அவங்க உரிமைங்க. சரி, பிரஸ் கிளப்ல முரசொலி அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? திமுக பத்திரிக்கை இல்லையாங்க முரசொலி? ஆமா, அனுமதிக்கிறாங்களாங்க. அப்ப எப்படிங்க RSS பத்திரிக்கை? அது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட பத்திரிக்கை நடுல இல்ல. பிரஸ் கிளப்ல தினமலர ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்ட நீ? என்ன வீட்டுல ஒரே சண்டை நெரு, சாப்பிட முடியல, வாங்க முடியல, கண்ட மணிக்கு ஏச்சு விடுது. எங்க தான் போனபடி எங்க அத்தை கிட்ட எல்லாருமே கிளிக்க ஆரம்பிச்சாச்சு. சி, நீ மனுஷனா? நீ நான் சொன்னா ஒத்துக்குறீங்களா நீங்க? பிஜேபி RSS பத்திரிக்கையா பார்க்கப்படுறாங்க. திமுக காரர நீங்களே திமுக இல்லன்னு சொல்றீங்க. நான் திமுக காரன் இல்ல சார். அப்புறம் நான் திமுக காரன் எந்த குடியரசா ஒத்துட்டு இருக்கான்? தெளிவா இருந்திருக்கேன்னு சொல்லுப்பா. நானா உன்னை கெடுக்கிறேன்? நீ எந்த மாடலேஷன்ல கேட்டாலும் நீ தான் என்ன கெடுக்கிற. தூக்கி வளர்த்த மாமனை ஏத்து பேசுறியா? உங்க அம்மா சாகுறப்போ நீ ஊர்லயே இல்ல. உங்க அப்பா சாகுறப்போ ஃபுல்லா கோஸ்ட் ரோட்ல படுத்திருந்த.
நீ பேசு, நீ என்ன பேசலாம், என்கிட்ட கவுண்டர் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டேய் Dapat